ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். குக்கர் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் 2 பீஸு. காரமாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். காரம் அதிகமாக இருந்தால் 3 காரம் கம்மியாக இருந்தால் 3 கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, நெக்ஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை மிளகா 2 பீஸ் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா ப்ரௌனிஷாக வதக்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். ஓகேவா? அப்புறமா உப்பு போட்டால் தான் நல்லா வதங்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுரும். நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நல்லா வதக்கிடணும். நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா தக்காளி, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஓகேவா? நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் அதிகமாக போட்டால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கழுவிட்டு வச்ச சிக்கன் பீஸஸாக போட்டுடணும். சிக்கனை நல்லா போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சா, இப்போது லெமன் பீஸு கட் பண்ணி நான் கொஞ்சமாக பிழிஞ்சு போட்டுக்கிறேன். ஆஃப் லெமன் பீஸு கொஞ்சமாக. அப்புறமா நான் பிரியாணி மசாலா அதை மட்டுமே தான் போட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இதுவே காரமாக தான் இருக்கும். நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன்ல, அதனால் நான் பிரியாணி மசாலா ஃபுல்லாகவே போட்டுட்டேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மிளகாய் வச்ச மிளகாய்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா மட்டுமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதக்கிடணும். நல்லா அந்த வாசனை மிளகாத்தூள் வாசனை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நான் 3 டம்ளர் அரிசி போட்டேன். 7 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஓகேவா? நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி போடுறீங்களோ அந்த டம்ளர்லேயே 7 டம்ளர் தண்ணி ஊற்றிடணும். அப்புறம் நான் இப்போ அரிசியை போட்டுட்டேன். அப்புறம் உப்புலாம் நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடணும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இதிலே பார்த்துக்கணும். கிளறி விட்டுட்டு அப்புறமா புதினா நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். புதினா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். இப்போ குக்கரை நம்ம மூடிடலாம். அப்புறமா 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தோடனே எடுத்தோன்னா ரெடி. பிரியாணி, டேஸ்டியான பிரியாணி ரெடி. நான் வீட்டு அரிசியிலே தான் செஞ்சேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.